வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரவு ஃப்ளைட்டில் ஹைதராபாத் வந்து சேர்ந்தபோது மணி 11ஐ தாண்டி இருந்தது. ஹைதராபாத்தில் இருந்த தர்ஷித் ஹோட்டல் கிளையில் தங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். மறுநாள் ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கும் புதிதாய் கட்டுமானமாகிக் கொண்டிருக்கும் அவர்களின் கிளைக்கு சென்றாக வேண்டும். காலையில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் கார் வரும் அழைத்து போக. அறையில் அமர்ந்து ஆந்திர காற்றை நாசிக்கு அனுப்பி கொண்டிருந்தான் அன்பு. சாரே ட்ரிங்க்ஸ் காவாலா? பேரர் வந்து ரகசியமாய் கேட்க அவனை மிரட்சியாய் பார்த்தான். அதெல்லாம் பழக்கமில்ல என்று தலையசைக்க, பேரர் அதிசயமாக பார்த்துவிட்டு போகும்போதுதான் நாட்டில் குடி எத்தனை குத்தாட்டம் போடுகிறது என்ற உண்மை புரிந்தது. என்ன செய்ய, இவனுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. சிகரெட் பிடிக்கும் கெட்ட பழக்கத்தை கூட கற்றுக்கொள்ளவில்லை அண்ணன் தம்பி மூவருமே. அப்படியே கெட்ட பையனாகவே இருந்து கொள்ள வேண்டியதுதான். சிரித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முறையை தானே ரசித்தும் கொண்டான். படுக்கைக்கு போனான். விடியலோடு விதியும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டப் போவதை அறியாமல். அலாரத்தை சைலண்டில் வைத்திருந்த உலக மகா அறிவாளி மொழியாகத்தான் இருக்கும். 4 மணிக்கு அலைபேசி அவள் தலையணைக்கு அடியில் உயிர் வந்து குதித்தது. ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லை. அவள் உறங்கினால் தானே எழுந்து கொள்ள. உறக்கம் அவள் விழிகளை கவ்வ உத்தரவாதம் இல்லாமல் இருக்க மலங்க மலங்க விழித்து கொண்டே படுத்திருந்தாள். 4 மணிக்கே எழுந்து தலையில் போர்வையை மூடிக்கொண்டு பக்கத்தில் வந்த இன்பா காதுக்குள் வந்து கிசுகிசுத்தாள். எள்ளுதான் காயுது என்னைக்கு, எலி புழுக்க எதுக்கு காயுது இன்னைக்கு? சத்தம் போட்ட மென்னிய திருகிடுவேன். நானே வீட்டில் இருக்கிற பெருச்சாளிங்க எதுவும் முழிச்சிடக்கூடாதுன்னு பாடா பட்டுட்டு இருக்க. அறையின் விளக்கை கூட போடாமல் தண்ணீர் சத்தமே வராமல் நிசப்த குளியல் போட்டு வேகமாய் தயாராகி மெல்ல ஹாலை எட்டி பார்த்தாள். இதய துடிப்பு எகிரி கொண்டிருந்தது. தைரியம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதையும் மீறி படபடப்பு படம் பிடித்து கொண்டிருந்தது நெஞ்சில். முதன்முறையாய் வீட்டுக்கு தெரியாமல் எல்லை மீறப் போகிறாள். எல்லாம் சரியாக வரும் என்ற நம்பிக்கை மனசுக்குள் இருந்தது. கைப்பையை எடுத்து எல்லாம் சரி பார்த்து கொண்டு திரும்பி பார்த்தாள் தங்கையை. ஏனோ அவள் விழிகளில் முதன்முறையாக கலக்கம் தெரிந்தது. மொழி, தைரியமா இருக்குதானே? பத்திரமா போயிட்டு வந்துடுவியாடி? மெல்ல அவளின் கன்னத்தை வருடி கேட்க, உறவை மீறிய ஆத்மார்த்தமான நட்பு அவர்களுக்குள் இருப்பது இயல்பாய் மிளிர்ந்தது. பார்த்துக்கிறேன் இன்பா, நீ பயப்படாத. சாயந்தரம் எனக்காக காலேஜில் வெயிட் பண்ணு. நான் அப்பப்போ உனக்கு தகவல் அனுப்பிட்டே இருக்கேன். முதலில் அவள் புறங்கையில் முத்தமிட்டு பிறகு இறுக்கி அணைத்து கன்னத்தில் ஈரமாய் இதழ் ஒற்றினாள். ஏன் இன்பா, நான் எதுவும் தப்பு பண்றேனா என்றாள் குரல் இடற, குற்ற உணர்வு மிளிர. இல்லடா, நீதான் என்ன பண்ணுவ? இத்தனை திறமையான பொண்ணை அங்கீகரிக்கவும் உன் திறமையை உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரவும் இங்க யாரும் தயாராக இல்ல. நீ ஜெயிக்கணும் மொழி. ஆணாதிக்கவாதியான நம்ம குடும்பத்து ஆண்கள் முன்னாடி நீ உயர்ந்து காட்டணும். அவங்க ஆதரவில்லாட்டியும் உன் உயரத்தாலையும் திறமையாலையும் நீ வளர்ந்து காட்டணும். அக்காவை இறுக்கி கன்னத்திலும் உச்சியிலும் முத்தம் வைத்தாள். வானம் லேசாய் பொல பொலவென விடியத் தொடங்கி இருந்தது. சத்தம் இல்லாமல் கதவு திறந்து ஹாலை எட்டி பார்த்தாள். விடியல் இன்னும் வீட்டில் ஆரம்பமாகி இருக்கவில்லை. மெல்ல கதவு திறந்து கொண்டு அந்த இளங்கன்றுகள் அடிமேல் அடி எடுத்து ஹாலை கடந்தார்கள். வாசலை தொட்டதும் வெளிச்சக்காற்று வேதனையோடு அவள் மேனி தடவியது. வரண்டி, பத்திரமா போயிட்டு வா. எங்க இருந்தாலும் மெசேஜ் மட்டும் பண்ணு. மறந்தும் என்கிட்ட பேசிடாத. ஏன்னா நான் வீட்டுல யார் பக்கத்துல இருக்கேன்னு கூட தெரியாது பாரு. அந்த பயம் அறியா இளங்கன்றுகள் நடத்திய நாடகம் எத்தனை பாதகத்தையும் அந்த பாதகத்திலும் வாழ்வின் சாதகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போவதை அறியாமல் அவர்கள் நின்றார்கள். திரும்பி பார்த்து கண்களில் விடை பெற்று கொண்டு உள்ளே போய் கதவடைச்சுக்கோ என்று அறிவுறுத்திவிட்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி அந்த இருளோடு இருளாய் கலந்து போனாள் மொழி. எல்லாம் திட்டம் தீட்டியது போல்தான் நடந்தது.
மெயின் ரோட்டிற்கு வந்து அந்த புலரத் தொடங்கிய பொழுதில் கேப் புக் செய்து பயணம் செய்வது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். ஆனாலும் வேறு வழி இல்லை. கேப் புக் செய்து விமான நிலையம் வந்து அங்கிருந்து உரிய நேரத்தில் விமானம் ஏறியது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஹைதராபாத் வந்து ஏர்போர்ட்டிலேயே ஃப்ரெஷ் ஆகி கொண்டாள். வெளியில் வந்து ஹோட்டல் நரசிம்மாவில் பிசரட் தோசை வாங்கி வேகமாய் பீய்த்து போட்டு கொண்டாள். அவ்வளவு நல்லாவெல்லாம் இல்ல. நம்ம ஊர் நெய் ரோஸ்டுக்கு விட்டதுதான் எல்லாம். விரலை சப்பிக்கொண்டே சான்று வேறு மனசுக்குள் தந்து கொண்டாள். மீரு தமிழாமா? கேட்ட வெயிட்டருக்கு உலக வரலாற்றில் அவள் கற்று வைத்திருந்த ஒரே தெலுங்கு வார்த்தையை அத்தனை கம்பீரமாய் சொன்னாள். அவனும் சொல்லிவிட்டு தான் போக வேண்டிய ஜூப்ளி ஹில்ஸ் யூனிவர்சிட்டி மியூசியம் குறித்து விசாரிக்க, నేను నగరానికి కొత్తగా ఉన్నాను. வேறకరని விசாரிச்சண்டி. இது சபர்பன் பிராந்தம். ஜாக்கிரதா. தான் நகருக்கு புதிது. அது புறநகர் பகுதி என்று அவன் எச்சரிக்க, பெஸ்ரத் தோசையைப் போலவே ஒத்தை சொல்லும் புரியாத மொழி அந்த ஜாக்கிரதாவை மட்டும் தோராயமாய் புரிந்து கொண்டு வேகமாய் தலையை ஆட்டிவிட்டு வெளியே வந்தாள். கேப் புக் செய்து கொண்டு ஜூப்ளி ஹில்ஸுக்கு பயணமானாள். காலை டிஃபனை முடித்துக்கொண்டு அறைக்கு திரும்பியவனுக்கு ஹோட்டல் நிர்வாகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அவர்கள் கூறிய தகவல்களை ஒன்று எடுத்துக்கொண்டான் மனசிற்குள். அவர்கள் அனுப்பிய வாகனம் வந்திருப்பதாய் ரிசப்ஷனில் இருந்து தகவல் வந்ததும் அறையை பூட்டிக்கொண்டு லிப்டில் கீழே வந்தான். கொஞ்சம் பெருமிதமாகவும் இருந்தது. இதுபோல் வெளி மாநிலத்தில் கிடைக்கும் முதல் வாய்ப்பு. இப்படி 4-5 பெரும் நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் அது நிச்சயம் இவர்களின் கிளைகளை எல்லா மாநிலத்திலும் அமைக்க வழிவகுக்கும். டாடா வண்டி வந்திருந்தது. ஏறிக்கொண்டான். அடுத்த முறை வர நேர்ந்தால் காரிலேயே தான் வர வேண்டும் முடிவு செய்து கொண்டான். நகரம் முழுக்க குட்டி சென்னை போலதான் இருந்தது. கட் அவுட்களும் கம்பீரமான கட்டிடங்களும் மால்களும் என்று பல சங்கதிகளை நசுக்கிக் கொண்டு பயணம் விரிந்தது. என்ன ஆங்காங்கே இருந்த ஜிலேபி திருகலான எழுத்துக்கள் தான் இம்சையாயிருந்தது. ஜூப்ளி ஹில்ஸ் சரியாக 1 மணி நேரத்தில் கண்ணுக்குள் சிக்கியது. அதுவும் டிராஃபிக் இல்லாத மப்சல் பயணம் என்பதால். கிட்டத்தட்ட 80% முடிந்திருந்தது அந்த ஹோட்டல் கட்டிடம். மெயின் ரோடு தான். ஆனால் பக்கத்தில் கிளை பிரிந்து நிறைய சாலைகள் மடங்கிக் கொண்டே இருந்தன. பல்லாயிரம் சதுர அடியில் 5 தளங்களுடன் உயர்ந்து நின்றது தர்ஷித். இன்னும் கட்டிட வேலைகள் முடியவே குறைந்தது 3 மாதங்கள் ஆகும். வேலை நடந்து கொண்டுதான் இருந்தது. உடன் வந்த சூப்பர்வைசருடன் சேர்ந்து முழுக்க முழுக்க பார்வையிட்டான். அலங்கார விளக்குகள், முகப்பு அலங்காரங்கள், டிஜிட்டல் நீர் ஊற்றுகள், கார்னர் பகுதி வேலைகள், சென்டர் பகுதியில் செய்ய வேண்டிய சிறப்பு கவன ஈர்ப்புகள் அத்தனையும் தன்னுடைய டிஜிட்டல் நோட் பேடில் குறித்து கொண்டான். அவர்கள் கேட்ட சிறப்பான சில குறிப்புகளையும் ஒற்றி மனசுக்குள்ளே வடிவமைத்து கொண்டான். விலை உயர்ந்த சோஃபாக்கள், அவை போட வேண்டிய பகுதிகள், நாகரிக குஷன் வகைகள், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அங்கே போட வேண்டிய இருக்கைகள் என்ற அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டான். வேகமாய் அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து ப்ளூ பிரிண்ட் ஒன்றை உத்தேசமாக தயாரித்தான். அதை நிர்வாகத்துக்கு மின் அஞ்சலில் அனுப்பி வைத்தான். அவர்கள் ஒப்புதலோ அல்லது மாற்றம் தேவைப்பட்டாலோ அது குறித்து தகவல் அனுப்புவார்கள். அதன் பிறகுதான் கொட்டேஷன் அனுப்ப முடியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனது அவன் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து அனுப்ப. அதன் பிறகு ஹோட்டல் நிர்வாகத்தில் இருந்து விரைவில் தகவல் அனுப்பப்படும் என்ற குறுஞ்செய்தி வர திருப்தியாக பயணம் அமைந்ததாக உணர்ந்தான் அன்பு. வெளியில் வந்தவனுக்கு கார் தயாராக நிற்க மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். மணி 3 என்று சொன்னது. இப்போது அறைக்கு போய் என்ன செய்வது? இரவுக்குத்தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தான். அதனால் வண்டியை அனுப்பிவிட்டு மெல்ல நடந்தான். அங்கே இருந்த சிலரிடம் அருகில் பார்க்க வேண்டிய இடம் எது என்று விசாரிக்க அவர்கள் காசு பிரம்மானந்த ரெட்டி தேசிய பூங்கா என்று சொல்லி வழியும் காட்டினார்கள். எத்தனையோ பூங்காக்களை பார்த்தாயிற்று. வந்ததற்கு இந்த பூங்காவையும் பார்த்துவிட்டுத்தான் போகலாம் என்று எண்ணியபடி சில மீட்டர் தொலைவு மட்டுமே இருந்த அந்த பூங்காவை நோக்கி நடைபயின்றான். அரங்கத்தில் கரவொலி விண்ணை தொட்டது. அதிர்வுகள் அடங்க கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேல் ஆனது. இத்தனை போராட்டத்திற்கு பிறகு வீட்டுக்கு தெரியாமல்
பேச்சில் மீதிருந்த காதலால் ஓடி வந்து மாவட்டங்களை கடந்து மாநில அளவிலான இந்த ஆய்வரங்கில் தன்னுடைய பேச்சை புலமையோடு பதிவு செய்திருந்தாள் மொழி. கிட்டத்தட்ட 7000 சதுர அடியில் இருந்தது அந்த நீண்ட ஹால். ஆடிட்டோரியத்தை ஒட்டி 4-5 அறைகள் பூட்டப்பட்டிருந்தது. பக்கவாட்டில் உள்ளே மாடிப்படி விரிந்து உள்ளே சென்றது. கொஞ்சம் பழமையான கட்டிடம்தான். தனிமையாக இருந்தது. அங்கே ஆட்கள் நிறைந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேர கான்ஃபரன்ஸ் முடிந்தது. இதற்கான முடிவுகள் இன்னும் 15-20 நாட்களில் அனுப்பப்படும். கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொண்டு விலக அத்தனை பேரும் தேடி வந்து மொழியை பாராட்டினார்கள். பெருமிதமாக இருந்தது. கூட்டம் மெல்ல மெல்ல கலையத் தொடங்கியது. மணிக்கட்டை திருப்பி தன் விதிக்கட்டை பார்த்தாள். அது 2:30 என்று சொல்ல இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல் செலவழிக்காமல் இருக்கிறது என்று தோன்ற ஆற அமர அங்கிருந்து நடந்தாள். அந்த பழமையான மியூசியம் அவளை வெகுவாய் ஈர்த்தது. வெளியில் வந்தவள் கவனத்தை அந்த சின்ன அறை கொஞ்சமாய் ஆர்வத்தை மூட்ட, பேருக்கு பூட்டியிருந்த அந்த அறையில் கை வைக்க அது தன்னால் தாழ் விலகி இவளை உள் இழுத்து கொண்டது. அவள் காண வந்ததென்ன, இங்கே கண்டு நின்றதென்ன? காண வந்த காட்சி என்ன? வெள்ளி நிலவே. கண்டுவிட்ட கோலம் என்ன? வெள்ளி நிலவே. நான் சிரமப்பட்டு என்னை சேர்த்து வைத்திருக்கிறேன். சில வினாடிகளில் செலவழித்து விடாதே. எப்போதும் நிகழ்விற்கு காலத்தையும் காலத்தின் மூலத்தையும் மட்டும் குறை சொல்வது மனித இயல்பு. குழந்தைகளின் வளர்ப்பிலும் அவர்களின் நியாயமான ஆசையிலும் பெற்றவர்களின் பங்கு முக்கியமானது. பிள்ளைகளை பெறுவது தேக சுகமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம் வழி வந்தாலும் நம் ஆசைகளை மட்டுமே அடை காக்க வந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு உயிருக்கும் தனிப்பட்ட ஆசை பயணம் இருக்கும். எப்படி கை ரேகைகள் வேறுபட்டதோ அதே போல்தான் கணக்கில்லாமல் அவர்களுள் விளைந்த கனவுகளும் வேறுபட்டது. நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி தர பெற்றவர்கள் தயாராக இல்லாத போது அந்த நியாயத்தை அநியாயம் செய்து அடையத்தான் அவர்கள் முற்படுவார்கள். இதற்கு மொத்த சாட்சியாக மொழி அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் வயசொத்த பிள்ளைகள் காதல் கனவுகளில் ஊர்ந்து கொண்டிருக்க இவளோ அறிவியல் பேச்சு என்று அறிவார்த்தமாயிருந்தாள். இந்த திறமையை கொண்டாடாது போனால் கூட பரவாயில்லை. அவளை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆளுமை செய்த குடும்பத்தில் உதவி பெறவும் முடியாமல், தன் கனவுகளை கைவிடவும் முடியாமல் அவள் துவண்டு போய்தான் இங்கே ஓடி வந்ததே. கதவை தள்ளியவள் அது தன்னால் திறந்து கொள்ள சின்ன அச்சம் எட்டி பார்த்தது. ஒரு ஆங்கில தத்துவவியலார் எழுதிய கட்டுரையில் இப்படி குறிப்பிடுகிறார். மனிதர்களின் ஆழ்மனங்கள் அசம்பாவிதத்தை சந்திக்க ஒரு சுவாரஸ்யமான உணர்வோடு காத்திருக்குமாம். உதாரணமாக, ஒரு தீ விபத்து நடக்க இருந்து அது தடுக்கப்பட்ட செய்தி கேட்டால் ஒரு மனிதனின் ஆழ்மனம் நடந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்திக்குமாம். அந்த க்ஷணம் அதுதான் நடந்தது. மொழியின் மேல் மனம் தூங்கி போக ஆழ்மனம் எழுந்து நின்று ஊழ் மனதோடு சேர்ந்து கும்மி அடித்து கொண்டிருந்தது. அத்தனை பேரும் மெல்ல மெல்ல வெளியேறி இருக்க அங்கே இருந்து வெளியேற போன மொழி மெல்ல அந்த மியூசியத்தின் அறைக்கதவில் கை வைக்க அது தன்னால் விலகி இவளை உள்ளிழுத்து கொண்டது. இருள் இருள். வெகு அடைசலான பொருட்கள் கிடந்த இடம். மெல்ல எட்டி பார்த்தவள் அங்கே இருந்த கலை மற்றும் அறிவியல் பொருட்கள் மீது ஆர்வம் கூட மெதுவாய் உள்ளே நடந்தாள். அடைசலான ஸ்டோர் ரூமை போல் கச்சடாவாக இருந்தது. 60களில் வந்த தமிழ் படங்களில் இப்படித்தான் வில்லன் கூடாரத்தில் இப்படி ஒரு அறையும் அங்கே பெரிய பெரிய கண்ணாடி குடுவைகளும் அதில் கலர் கலர் தண்ணீரும் இருந்தே தீரும். வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் அங்கே கிளைமேக்ஸ் சண்டை நடக்கும்போது இந்த குடுவைகள் உடைந்து உருளும். இன்றளவும் அந்த குடுவைகள் ஏன் வில்லன் வீட்டில் சாய தண்ணீரோடு இருந்தது என்பதற்கு எந்த ஆராய்ச்சியிலும் முடிவு கிடைக்கவே இல்லை. அப்படி எங்கேயும் நிறைய குடுவைகள் கார்கால் அடைக்கப்பட்டிருந்தது. அவற்றை சுற்றி தூசியும் தும்புமாக இருக்க ஒரு குடுவையின் மேல் இருந்த கார்க்கை வலு கட்டாயமாக பிடித்திழுக்க அது பக் என்ற சத்தத்தோடு வெளியில் வந்து விழ நொடியில் சுதாரிப்பதற்குள் கப கபவென வெண் புகையாய் வரத் தொடங்க சின்ன இருமலுடன் மூச்சு திணறத் தொடங்கிய மொழி அங்கிருந்து நகர முற்பட்டு இயலாமல் அப்படியே அந்த பழம் பொருட்களுக்கு நடுவில் மயங்கி சரிந்தாள்.
நேரம் நழுவிக் கொண்டிருந்தது. அங்கே இருந்த கடைநிலை ஊழியர்கள் நீண்ட ஹாலை எட்டி பார்த்து அங்கே யாரும் இல்லை என்று முடிவு செய்து கொண்டு வெளிப்பக்கமாய் இழுத்து சாத்தி தாளிட்டார்கள். பக்கத்தில் இருந்த மியூசியத்தின் அறைக்கு வந்து அவர்கள் பார்க்கவில்லை. அதற்கு காரணம் அங்கு யாரும் செல்வார்கள் என்று அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. நிஜத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள்தான். ஆனால் விதி இழுத்து செல்ல வழி இருக்கிறது என்பதை சிந்திக்க தவறி இருந்தார்கள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. சரியாக 4 மணிக்கு அங்கே சென்னையில் இருப்பேன் என்று சொல்லி சென்றவள் மணி 6 ஆகியும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. இன்பாவின் பாதத்தில் இருந்து உச்சி மயிர் கால்கள் வரை வேர்க்கத் தொடங்கி இருந்தது. அலைபேசிக்கு அழைத்து அழைத்து ஓய்ந்து போயிருந்தாள். அவள் அறிந்திருக்க நியாயமில்லை. ஜூப்ளி ஹில்ஸ் புறநகர் பகுதி, அதிலும் நக்சல்கள் நடமாட்டம் உள்ள பகுதி, அதிலும் யூனிவர்சிட்டி இருந்த மியூசியம் பழுதடைந்த பழைய கட்டிடம், மராமத்துக்கு அரசின் உதவிக்காக காத்திருந்த ஒரு கட்டிடம் என்பதால் அது இரவு நேரங்களில் நக்சல்கள் தங்கி தங்களுடைய நாச வேலைகளுக்கான கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதால் நித்தமும் அங்கே ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும். அது நடந்து முடிந்ததும் தொலை தொடர்புகளை பயன்படுத்த முடியாத ஜாமர் கருவியை இயக்கி விடுவார்கள். அங்கே எந்த அழைப்புகளும் இணையமும் தகவல் தொடர்பும் எட்டவே எட்டாது. அதெல்லாம் அறியாத இன்பா கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை அடக்க முடியாமல் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் நின்றாள். மாலை 4 மணிக்குத்தான் பூங்கா திறக்கப்பட்டது. நுழைவு கட்டணத்தை செலுத்திவிட்டு உள்ளே நடந்தான் அன்பு. நிறைய மரங்கள் அடர்ந்து குழுமி பேசின. நிறைய பிள்ளலுகள் சறுக்கு விளையாட்டிலும் நிறைய பிள்ளைகள் சறுக்கு விளையாட்டிலும் ஓடி பிடித்து கொண்டும் இருக்க அவர்களின் தாய்மார்கள், "இக்கடைக்கு రండి, నేను சிலிப்பி சேஸ்தே இண்டிக்கு வெல்தானு" என்று பிள்ளைகளை பயம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். மயில்களும் சிறு பறவைகளும் நிறையவே இருந்தன. அடர்ந்த மரங்களில் குயில்களின் ரீங்காரம் உயிருக்குள் இதமான ஜிகர்தண்டா போல் ஜில் என்று இறங்கியது. வேடிக்கை பார்த்து கொண்டே கொஞ்சம் உள்ளே வந்து விட்டான். அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது. "பரிகித்தி பரிகித்தி, நக்சலைட்லு இக்கடக்கு வச்சாரு, ஓடுங்க ஓடுங்க, நக்சலைட்டுகள் இங்க வந்துட்டான்." சத்தம் நாலா பக்கம் இருந்தும் கேட்க எங்கிருந்தோ துப்பாக்கி வெடிக்கும் சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. நொடியில் சுதாரித்து கொண்டான். இது போன்ற த்ரில்லான காட்சிகள் அவன் சினிமாக்களில் மட்டும்தான் பார்த்திருக்கிறான். பல நேரம் பட்டையை கிளப்பும் ஆந்திர மசாலா படங்களில் இது போன்ற சுவாரஸ்யமான காட்சிகள் வரும். ஆனால் நேரலையில் அது அவனுக்கு வரும் என்று யோசிக்கவும் இல்லை. எல்லோரும் தரிகிட்டோட நக்சல்கள் வந்தால் நான் வெளியூருங்க என்று சொல்லி தப்பிச்சுக்கலாமா என்று யோசித்து நொடியில் இந்த அபத்தத்தை எண்ணி அப்புறமா சிரிக்கலாம் என்று சிந்தித்தபடி காரணமே தெரியாமல் கழுத்து நரம்பு புடைக்க ஓடத் தொடங்கினான். பூங்காவில் இருந்து வெளியில் வந்து இருள் மடியத் தொடங்கி இருந்த சாலையில் தரிகெட்டு ஓட இவனைப் போலவே நாலாபுறம் இருந்தும் ஜனங்கள் ஓட ஒரு நொடி அந்த அவலத்திலும் அவன் இதயத்தில் உவ்வா முள்ளாய் அந்த நினைப்பு வருந்தியது. ஏதோ ஒரு நாள் அசம்பாவிதங்களையே நம்மால் சந்திக்க இயலவில்லையே, ஆனால் வாழ்நாள் முழுக்க கலவரங்களையும் ஊரடங்கையும் சந்தித்தே பழகிய அண்டை தேசத்தின் கண்ணீரில் எத்தனை வலி இருக்கும் என்று ஓடிக்கொண்டே சிந்தித்தான். ஆனால் அவன் ஓடிய திசையில் இருந்துதான் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. உயிரை கையில் பிடிக்க ஆளுக்காள் எங்கெங்கோ பதுங்க அவனும் மரங்கள் அடர்ந்த அந்த கட்டிடத்திற்குள் ஓடினான். அதன் பெயரை கூட பார்க்காமலே யூனிவர்சிட்டி மியூசியம் என்ற ஊதா நிற போர்டில் யாரோ முறுக்கு சுற்றி இருந்தார்கள். வாழ்க்கையில் முதன்முறையாக உயிர் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் அந்த இளம் தொழிலதிபன். மணி 8. விட்ட அறையில் இன்பாவின் கழுத்துக்கு மேல் இருந்த அவயங்கள் அத்தனையும் செத்து போக அடியை விட அவள் அன்பு சகோதரியை எண்ணி கலங்கி கொண்டு நின்றாள் பேதை. "நிஜமா சொல்லுடி, அவன் கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காளா இல்லை எவன் கூடயாச்சும் ஓடி போயிட்டாளா? நீதான் அவளுக்கு ஏஜென்ட்டா?" வயசையும் தகுதியையும் மறந்து பெரியவர் பேத்தியை கை நீட்டி கொண்டிருக்க தட்டி கேட்க வேண்டிய தகப்பனோ வாய் மூடி நின்றான். "அடியா இப்போது பெருசு, இடி அல்லவா விழுந்து போனது? மொழி மொழி வஞ்சகம் சூது எதுவும் அறியாத குழந்தை, அத்தனை திறமை, அவ்வளவு மேம்பட்ட படிப்பு, இத்தனை இருந்தும் அங்கீகாரம் இல்லாமல் அதை தேடி அலையும் பேதை மகள்." இன்பாவிற்கு எதுவுமே கண்ணில் தெரியவில்லை.
பிறந்தது முதல் தன் கை கோர்த்து கொண்டு திரிந்த அந்த பேரழகு பெட்டகம் மட்டும்தான் கண்ணில் தெரிந்தது. விசும்பிக் கொண்டிருந்தவள் சிகையை பற்றி பெண் இனத்தின் மீதான தன் பகையை அவள் கன்னத்தில் இறக்கி மூர்க்கத்தனமாய் அந்த ஆண்கள் அடித்து வெளுக்க மயங்கி கிடந்த வைத்தீஸ்வரியோ மகள் திரும்பாவிட்டால் இந்த உலகமே முடிந்து போய்விடும் என்று உறுதி எழுதி தந்துவிட்டு பத்திரமாய் மயங்கி இருந்தாள். வாசுதேவனுக்கும் செய்தி போயிருக்க அவரும் பிரதீப்பும் அடித்து பிடித்து கொண்டு வந்து நின்றார்கள். முகத்தில் அத்தனை டென்ஷன். மொழியோடு சேர்த்து தங்கள் கனவும் களவு போய்விடுமோ என்ற பயம் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. எல்லாம் உங்களை சொல்லணும் மாமா. பொம்பளை பிள்ளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம விட்டதுக்கு இதுதான் பல. ஒரு டிகிரி படிச்சதும் பேசாம வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கட்டி போட்டு இருக்கணும். தும்ப விட்டு வாழை பிடிச்சு இப்ப என்ன ஆக போகுது? பதட்ட தீயில் பரபரவென பாஸ்பரஸை கலந்தார். மானம் போச்சு, மரியாதை போச்சு. தாய் சரியில்லை. பெண் பிள்ளைகளே இப்படித்தான். இப்படி ஆளுக்காள் மாலை மாற்றிக்கொண்டிருந்தார்களே தவிர காணாமல் போன அந்த சிறு பெண்ணின் கதி இப்போது என் ஆனது என்று அங்கே சிந்திக்கும் மனிதம் யாரிடமும் இல்லை. விஷயத்தை கேட்ட பிரதீப்பின் முகம் யோசனையில் விரிந்தது. அப்பா மொழியை காட்டி காட்டி அவனுள் காதலை ஊட்டி வளர்த்தவர் அவனை அறியாமல் அவளை தன் மனைவியாகவே வரித்து கொண்டிருக்கிறான். இப்போது அவளுக்கு என் ஆனது என்ற சிந்தனை அவனை கொன்றது. அதே நேரம் அன்பு செல்வனும் ஹைதராபாத்திற்கு போயிருக்கிறான் என்ற தகவலை கஷ்டப்பட்டு மூக்கை வைத்து உறிஞ்சி எடுத்திருக்கிறான். பிரதீப்பின் மோப்ப சக்தி அதிகமானதும் அவன் தங்களுடைய நிர்வாக விஷயங்களை உறிஞ்சுகிறான் என்றறிந்த அண்ணனும் தம்பியும் கணக்கு வழக்குகளை தவிர வேறெதையும் பிரதீப்பின் கவனத்திற்கு விடுவதில்லை. ஆனால் இவனால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இந்த நிமிஷம் இவனின் இடுகாட்டு உள்ளம் இரண்டையும் இணைத்து கணக்கு போட்டது. அப்பாவின் காதுகளுக்குள் இவன் கற்பனைத்த விஷயத்தை கொஞ்சம் ஒப்பனை சேர்த்து செலுத்த இப்போது வாசுதேவனின் முகம் ஆராய்ச்சியில் கூகுளை விஞ்சியது. பெரியவரிடம் விஷயத்தை சொல்ல அந்த சாரை பாம்பு சரசரவென மரம் ஏறியது. ஒருவேளை அப்படி இருக்குமோ? அவர்களுக்குள் காதலும் தொடர்மும் இருந்ததால் தான் அன்று அன்பு கூட அவள் புத்தகம் இருப்பதாக சொன்னானோ? ஒருவேளை என்னை பழி வாங்க அவன் மொழியை பயன்படுத்தி கொள்கிறானோ? எப்படியானாலும் சரி, மொழி அழிந்தாலும் அந்த அன்பு மட்டும் இதற்கு காரணம் என்றால் அவனை சும்மா விடக்கூடாது. கருவிக்கொண்டே சபதத்தை எடுத்து கூந்தலுக்கு பதில் மீசை முடித்தார். வாசுதேவா, அது மட்டும் உண்மையா இருந்தா மொழிக்கு அன்புக்கும் நான் பார்க்கற நிமிஷம்தான் வாழ்க்கையோட கடைசி நிமிஷமா இருக்கும். அவர் சிங்கமென கர்ஜிக்க இன்பாவின் அங்கமெல்லாம் நடுங்கியது. இரவின் மிரட்டலுக்கு இருள் அடிபணிந்திருக்க சந்திரவிலாசில் ஒரு விருப்பம் இல்லாத பரபரப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இருமுனையும் பற்றி எரியும் மெழுகாக. உள்ளே ஓடியவன் ஒண்டிக்கொள்ள இடமில்லாமல் தவிக்க குண்டு வெடிக்கும் சப்தம் குலை நடுங்க வைத்தது. மங்கிய அந்த நீண்ட கட்டிடத்தில் பூட்டப்படாமல் மிச்சமிருந்த ஒரு கதவின் வழியாக உள்ளே நுழைந்தவன் கண்டதும் வெறும் இருள் மட்டும்தான். வேகமாய் மொபைலை தேட அது ஓடி வந்த வேகத்தில் எங்கோ விழுந்திருக்கிறது. அது ஒரு நீண்ட கான்ஃபரன்ஸ் ஹால் போல் தோன்றியது. மேசைகளும் நாற்காலிகளும் அங்கே இருப்பது இருட்டில் அரைகுறையாய் தெரிந்தது. பக்கத்துக்கு ஒன்றாய் அறைகள் இருந்தது. ஆடிட்டோரியத்துக்கு பக்கத்தில். அதில் ஒன்றில்தான் மொழி மயங்கி கிடக்கிறாள். அது அன்பு அறிய மாட்டான். வெடி சத்தம் அடங்கட்டும் என்று அங்கே கிடந்த நாற்காலியில் சரிந்து ஆஸ்வாசப்பட்டு கொண்டு அவன் கண்களை மூட பூட்டாமல் மீதமிருந்த அன்பு உள்ளே நுழைந்த கதவையும் பதட்டத்தோடு கவனித்து ஊழியர்கள் பூட்டிவிட்டு வேகமாய் அங்கிருந்து அகன்றார்கள். நக்சல்கள் நடமாட்டமோ வெடி சத்தமோ அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களை அத்தனை பாதிக்காது. அவர்களின் உடலும் மனமும் மரத்துத்தான் போய்விடுகிறது. ஆனால் அன்பிற்கு இது புது அனுபவம். உள்ளே ஊடாடி கொண்டிருந்த வெளிச்சமும் மறைய என்னவென்று யோகித்தவன் வேகமாய் எழுந்து போய் கதவை உலுக்கி இழுக்க அது வாய் திறந்து இவனை வெளித்தள்ள மாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்தது. அந்த இருளும் தனிமையும் அவனை ஓய்ந்து போக வைத்தது. அப்படியே நாற்காலியில் மடங்கி அமர்ந்தான். சுவற்றை தடவி மின் விசையை அழுத்தினான். விளக்குகள் ஒளிரவில்லை. இது போன்ற சமயங்களில் மின்சாரத்தை நிறுத்தி வைத்து விடுவார்கள் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? அயர்ந்து போனான்.
உதடு குவித்து பெருமூச்சை வெளித்தள்ளினான். 7 குண்டலவாடா, கோவிந்தா, கோவிந்தா. இந்த முழு ராத்திரியும் இந்த இருட்டில் தான் உட்கார்ந்து கிடக்கணுமா? அது சரி, இதுவும் கூட சுவாரஸ்யமான அனுபவம் தான். காசு கொடுத்தா கிடைக்குமா என்ன? தன்னால வந்து சேருது, அனுபவிப்போம் என்றபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்து மறு நாற்காலியில் கால் நீட்டிக்கொண்டான் அன்பு. அவன் கால் மாட்டில் வந்து நின்ற காலம் கண் சிமிட்டி அவன் பிரம்மச்சரியத்தை முடித்து வைக்க சொல்லி இறைவனிடம் முன்மொழிந்தது. கொத்தும் கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? தாமரை அவளிருக்க, இங்கே சூரியன் நான் இருக்க, சாட்சி சொல்லும் சந்திரனே போய் சேதி சொல்ல மாட்டாயோ? ஒரு பாதி கதவு நீ, மறுபாதி கதவு நான், பார்த்து கொண்டே பிரிந்திருக்கிறோம், சேர்த்து வைக்க காத்திருக்கிறோம். ஆணாதிக்கவாதிகளே ஆனாலும் தன் வீட்டு பெண் எங்கிருக்கிறாளோ என்ற அச்சமும் தோன்றாமல் இல்லை. இன்னும் உபரியாய் ஓரிரு அறை இன்பாவின் கன்னத்தில் பதிந்த போது அவள் சென்றிருக்கும் இடத்தோடு விளக்கிவிட்டாள்தான். ஆனால் பிரதீப்பின் வார்த்தைகளுக்கு பிறகு அவர்களின் யூகங்கள் வேறு வேறு திசையில் திரும்பி நின்றது. அத்தனை துயரத்திற்கும் அடுத்தவரையே சாடும் மனோபாவம் கொண்டவர்களால் நடந்தவற்றில் நம்ம பங்கு என்ன என்றெல்லாம் சிந்திக்க முடியாதுதான். வளர்ப்பு சரியில்லை என்று இதற்கும் வசவு வைத்தீஸ்வரிக்கே விழுந்தது. ஆனால் அதையெல்லாம் யோசிக்கிற நிலையில் இல்லை அந்த தாய் மனம். தன் அழகு மகள் எங்கே, எந்த அவலத்தில் சிக்கி தவிக்கிறாளோ என்ற வேதனையிலேயே தன் மூர்ச்சையை முடித்து கொள்ள வழியற்று கிடந்தாள். இரவு வெகுநேரம் கடந்திருந்தது. இனி அதிகாலையில்தான் அடுத்த வேலையை தொடர முடியும். புறப்பட்டு விட்டார்கள், கோபத்தோடும் பாசத்தோடும் ஆற்றாமையோடும் அச்சத்தோடும் என்று அவரவர்க்கு தனித்தனி உணர்வோடு தங்கள் வீட்டு பெண்ணை தேடிக்கொண்டு கிளம்பி விட்டார்கள். அவர்களின் சூரியன் அன்று ஹைதராபாத்தில் உதித்தது. அறை எடுத்து முதல் கடமைகளை முடித்து கொண்டு ஜூப்ளி ஹில்ஸ் போக வேண்டும் என்று விசாரித்த போது அங்கே விடிய விடிய நக்சலால் பிரச்சனை இருந்ததால் தாமதமாகத்தான் கிளம்ப முடியும் என்றார்கள். அறைக்குள் அத்தனை பேரும் குற்ற உயிராய் காத்திருக்க இருள் மெல்ல மெல்ல பொட்டலத்தை பிரித்து சூரியனை பூமிக்குள் விட்டு கொண்டிருந்தது. பசி, அலைச்சல், ஏதோ ஒரு பெயர் அறியாத வாயுத்தாக்கம் என்று அத்தனையும் விதியோடு விளையாடியதால் மயக்கத்தில் மூர்ச்சித்து கிடந்தவள் அந்த அடைசலான மியூசியத்திலும் மெல்ல மெல்ல ஆதவனின் கருணை கதிர்கள் சன்னமாய் இண்டு இடுக்குகளில் வந்து அவள் மயக்கத்திற்கு மருந்து போட மெல்ல கண் விழித்து பார்த்தாள். கிடக்கும் இடமும் கிடக்கின்ற நிலையும் உணரவே பல நிமிஷமானது. விசுக்கென எழுந்தமர்ந்தாள். கண்களை தேய்த்து கொண்டாள். பசியோடு சேர்ந்து கண்களும் இருட்டி கொண்டு வந்தது. மணிக்கட்டை திருப்பி நேரம் பார்த்தாள். கெட்ட நேரம் என்றது. ஆம், அவள் கிளம்பி வந்து ஒரு நாள் ஆகிறது. யாருக்கும் தெரியாமல் செய்ய நினைத்த காரியம் இந்நேரம் ஊருக்கே தெரிந்திருக்கும். சர்வாங்கமும் நடுங்கியது. பக்கத்தில் கிடந்த பையை எடுத்து அலைபேசியை அவசரமாய் பார்த்தாள். சிக்னல் இல்லை, சுத்தமாக. ஜாமர் உபயம். மனம் தகிடத்துமி என்ற தாளக்கட்டில் ஆட்டம் போட்டது. எழுந்தமர்ந்து கையில் இருந்த தூசியை உதறி கொண்டாள். தனக்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோ? நேற்றைய நிகழ்வுகளை அசை போட்டாள். இருந்திருக்க நியாயம் இல்லை என்று உடலும் மனசும் உறுதியாக சொன்னது. மெல்ல இடைவெளியில் இருந்த அந்த அறை கதவை திறந்து கொண்டு அந்த நீண்ட ஹாலுக்கு வந்தாள். வெகு நீண்ட ஹால். ஒற்றை பார்வை விரட்டலில் அத்தனை காட்சிகளையும் மொத்தமாகவெல்லாம் சுருட்டிவிட முடியாது. அதுவும் முழுக்க விடிந்திராத அந்த பொழுதுகளில் இருட்டோடு சேர்த்து பார்வை மாற்றமும் இட்டு கட்டி கொண்டிருக்க காட்சிகளின் அடிவரிசை பிறழ்ச்சியாகத்தான் வந்தது. எல்லைகளை கடந்து கண்கள் விரிய விரிய அங்கே அமர்ந்திருந்த உருவத்தை உள்வாங்க பதறி ஒரு நொடி அதிர்ந்து சுவற்றோடு சுவராக ஒன்றிக் கொண்டாள். அவனும் அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தான். விதிக்கு எதற்கு இந்த வீணான விளையாட்டு? திருமணங்களை சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யலாம், அல்லது ரொக்கத்தில் நிச்சயம் செய்யலாம். அதை விட்டுவிட்டு இப்படி மியூசியத்திலா நிச்சயம் பண்ணி தொலைப்பது? எழுந்து நின்றவன் கண்களால் எதையுமே நம்பத்தான் முடியவில்லை. யூகிக்க முடியாத இடம், யூகிக்க முடியாத நபர். ஏன் வந்தாள்? எப்படி வந்தாள்? அது சரி, வந்தது அவள்தானா? வரிசையாக கேள்விகள் மிரட்சியாய் வந்தது. முடிவு அயர்ச்சியாய் நின்றது. இத்தனை பெரிய இடத்தில் இருவர் மட்டும் தனித்திருந்திருக்கிறார்கள். ஆனால் தனித்தே தான் இருந்திருக்கிறார்கள்.
வேகமாய் வந்து அவன் முன்னால் நின்றாள். அன்பு சார், நாம எப்படி இங்க? அந்த கேள்வியிலேயே அன்பு முழுசாய் நிகழ்ந்து போனான். நான் எப்படி இங்க என்று கேட்டிருந்தால் அவனை சந்தேகப்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். நாம எப்படி இங்க என்று கேட்டு இருவரும் அறியாமல் நடந்த நிகழ்வு இது என்று ஒற்றை வார்த்தையில் அங்கீகரித்து விட்டாள். முதல்ல நீ எப்படி இங்க வந்த? நைட்டெல்லாம் இங்கேயவா இருந்த? சாப்பிட்டியா? அவனின் கேள்வியில் இருந்த அந்யோன்யம் அவளுக்குள் தைரியத்தை உரமின்றி ஓங்கு தாங்காய் வளர வைத்தது. சொன்னாள். அறிவியல் மாநாட்டில் இருந்து அதற்காக காசு திரட்ட புத்தகம் விற்றது வரைக்கும் சொன்னாள். தான் மயங்கி சரிந்ததையும் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தையும் முழுசாய் சொன்னாள். அவனும் விதி தன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த கதையை சொல்லி சிரித்தான். வீட்டுக்கு போறத நினைச்சாலே பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதோ என்றாள் அச்சத்தின் மிச்சத்தோடு. அப்படி எதுவும் நடக்காது என்று ஆறுதல் சொன்னான். அந்த நிமிஷத்துக்கு அது ஹார்லிக்ஸாய் இருந்தது. இப்போ என்ன பண்றது, கதவெல்லாம் அடைச்சிருக்கே என்றாள் கைகளை பிசைந்தபடி. வெயிட் பண்ணலாம் மொழி, எப்படியும் யூனிவர்சிட்டிங்கிறதால காலையில 8 மணிக்கு மேல வந்து கதவு திறப்பாங்க, அப்பதான் வெளியே போக முடியும், அது வரைக்கும் இங்க இருந்துதான் ஆகணும் என்றான் மென்மையாக தோள்களை குலுக்கி. அவள் தர்ம சங்கடமாய் தலையை அசைத்தாள். விவரிக்க தெரியாத குழப்பம் மனசிற்குள் வரிசை கட்டி கொண்டு நின்றது. ஊரில் இந்நேரம் என்ன நடந்திருக்கும், இனி ஊர் போனால் என்ன நடக்கும்? 2 கேள்விகளும் கண் முன்னே வந்து நிற்க மீண்டும் மயக்கம் வரும்போல் இருந்தது. அவள் உணர்வை அறிந்தவன் மெல்ல அவள் அருகில் வந்து மென்மையாய் கைகளை பற்றி கொண்டான். மொழி, எதையும் யோசிச்சா பயமாத்தான் இருக்கும். எதையும் நாம திட்டம் போடல, இது ஆண்டவன் போட்ட திட்டம். அவன் இதுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கானோ அப்படியே ஆகட்டும். யோசிச்சா பயம்தான் மிஞ்சும். இயல்பா இரு. சின்ன புன்சிரிப்போடு சொன்னான். சிரிக்கும்போது வெக அழகாயிருக்கிறான். அந்த இக்கட்டிலும் அவள் இதை ரசிக்க தவறவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.